பணம் உங்கள்கிட்ட பெரிய அளவுக்கு குவியணும்னா யதார்த்தமாக இருக்கப்படுங்க. எந்த பந்தாவும் வேண்டாம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. சமீபத்தில் கூட எனக்கு ஒரு 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 பெண்மணி ஒரு 3 பேர் என்னை பார்க்க வந்தாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதில் ஒரு அருமையான சிஸ்டர். அவங்க ஒரு கிளாஸ்க்கு வந்தாங்க, அப்படியே என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடியே வந்த 3 பேரில் ஒருத்தங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சொக்கலிங்கெல்லாம் கோவப்பட்டுருவார், அவரை அடிச்சுடுவார், அவர் ரேப் பண்ணுவார், அப்புறம் இன்றைக்கி இது மாதிரி ஏதோ பயமுறுத்தி நீங்கள் எதுவும் பேசிடாதீங்க, அவர் சொன்னால் கேட்டுங்க. ஏதாவது அது எனக்கு சொல்லும்போது ரொம்ப காமெடியாக நம்ம என்ன இவ்வளோ கீழ்த்தரமாக நம்மளை எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள்ட்ட சொல்லும்போது நான் அப்படிலாம் இல்லை, நான் யதார்த்தமான ஒரு ஆள், நான் மனசில் பட்டதை பேசுவேன், எனக்கு அதுக்கு தைரியம் இருக்குது, தப்பு பண்ணான்னு சொல்லுவேன், அது மறைக்க மாட்டேன், அந்த ஒரு தில் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது எனக்கு இப்போ சமீபத்தில். அப்போ நான் அதுலேருந்து புரிஞ்சுருந்தேன்னா, நான் இதே மாதிரி நம்ம பெரிய ஆளாகிட்டோம், பணக்காரனாகிட்டோம், 10 பேர் நம்ம பின்னாடி நிற்கிறான்றதுக்காக உடனே அந்த பாஷா ஸ்டைலில் முன்னாடி 4 பேர் பின்னாடி 4 பேர் அதெல்லாம் வேணாம். நம்ம நான் சிலருக்கு வெடிக்க சொல்லுவேன். யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் பார்க்க போனேன்னா இப்போ சொல்லுங்கள், நாய் ஓடோடி வீட்டு வாசலில் கேட்டுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் நாய் படுத்துருக்கோம் பாருங்கள், இந்தியன் டெரியன் சட்டை போட்டுக்கிட்டு, அது நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே நான் என்னுடைய லைஃப் கொண்டு போகிறேன் நான். ஸோ நீங்களும் யதார்த்தத்தோட உச்சக்கட்டத்துக்கு இருங்க. யதார்த்தம் நீங்கள் மிஸ் பண்ணும்போது தான் உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க.